ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மை நேர்டு ஹஸ்பண்ட் ஃபைனல் பார்ட். 2 days லேட்டர் ஜங்குக் இப்போ கூண்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்க ஒயின் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த 2 days-ஆக ஜங்குக் வீட்டுக்கு போகலை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பாட்டிமா கொண்டு வந்து ஜங்குக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஒயின் எவ்வளவோ திட்டுறாங்க ஜங்குக்கை, அந்த ஊர் மக்களையும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியல ஜங்குக்கால். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ஜங்குக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஒயினோட இந்த ஸ்டேட்டை பார்த்துட்டு. ஒயின் பார்க்குறதுக்கு ஹெல்லா பியூட்டிஃபுல்லாக ஒரு சாமிங்கான லுக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நடந்துகிட்ருக்காங்க. துளி கூட தூங்கலை இந்த 2 days-உம் ஒயின். ஜங்குக்குமே தூங்கலை. அப்படியே ஒரு டல் ஃபேஸில் ஒயினை பார்த்துட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா இப்போ தன்னோட தங்கச்சியும் மினியையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மினிக்கு ஹிப்பில் ஃப்ராக்சர் எதுவும் ஆயிருக்காது, ஆனால் பயங்கரமான அடி விழுந்திருக்கும். ஸோ ஆயில்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டு விட்டுருக்காங்க டாக்டர். நார்மலாக ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு 1 week நடங்க, அதுக்கப்புறம் ஸ்டிக் இல்லாமே நடக்கலாம், பெயின் சரியாயிடும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு மினியுமே இப்போ ஒயினை எங்கே கட்டி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பாட்டிமா வந்ததும் ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க, ஏ ஜங்குக்கு, அந்த மாந்திரிகவாதி வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டிமா, இன்னும் 1 hour ஆகுமா. மாந்திரிகவாதி வந்ததும் ஒயினை இங்கேருந்து கூட்டிக்கிட்டு நம்மளோட வயல் சைடு போயிடணும். ஏன்னா அந்த மாந்திரிகவாதி ஒயின் எதுவும் சாட்டையால் எதுவும் அடிக்கிறாங்கன்னா இந்த ஊர் ஆளுங்க யாரும் பார்க்கக்கூடாது அதை. அதனால் ஒயினை கூட்டிகிட்டு நான் வயல்வெளி சைடு கூட்டிகிட்டு போகலான்னு ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டேன். அப்புறம் தைரியமான ஒரு 4-5 ஆம்பளைங்க நம்ம கூட வருவாங்க. நீங்கள், சின்ன பாட்டி, மினி எல்லாருமே வீட்டுக்கு போங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து. ஒய்யாரியா, நம்ம மெய்ட்கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன், இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, என் பொண்ணுக்கு வர வேணாம், அங்கே இருக்கட்டவ சின்ன குழந்த, 4 month தான் ஆகுது, இப்படியெல்லாம் ஆகும்னு ஐயோ அப்படின்னு புலம்புறாங்க ஜங்குக். அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவரும் கமிட்டி மெம்பர்ஸும் காரில் அந்த மாந்திரிகவாதியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒயின் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு அழகான சாரீ வியர் பண்ணி தன்னோட ஃப்ரீ ஹேரை அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டு, இங்கே பாருங்க அரசரே, உங்களுக்கு புரியலை, நீங்கள் ஜியான் ஜங்குக் பேரெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் அரசர், இந்த ஊரோட ஜமீன்தார்னு சும்மா சொல்லி உங்கள்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். எங்கள் 4 பேர்த்தையும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது என்னது இது, உங்கள் மனைவியை கண்டுக்கவே மாட்டீங்க. இப்போ என் மனைவின்னு ஐயோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் அப்போ ஒயினை பார்த்து, இங்கே பாரு ஒயின், நீ கொஞ்சமாவது உன்னோட சுயத்துக்கு வா. ஐயோ, இது இப்போ நான் யாருக்கிட்ட பேசுகிறேன்னே புரிய மாட்டேங்குதே. இங்கே பாரு அம்மு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ காரில் இருந்து மாந்திரிகவாதி கீழே இறங்குறத நோட்டீஸ் பண்ணுறாங்க ஜங்குக். ஜங்குக் அப்போ டக்குன்னு தன்னோட வேஷ்டி அப்படியே மடிச்சு கட்டிட்டு கிடுகிடுன்னு மந்திரவாதிக்கிட்ட போய், இங்கே பாருங்க, நான் சொன்னது போலவே இங்கேருந்து எதுவும் பண்ண வேண்டாம், அந்த பேய்களை என்னோட தோட்டத்துக்கு போய் நம்ம ஓட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாந்திரிகவாதி, ஆஹா, இங்கேருந்து அந்த அரண்மனைக்கு போகணும், நம்ம பக்கத்து ஊரில் இருக்க அரண்மனைக்கு. அங்கே போய் அங்கே இருக்க ஒரு அறையில் தான் இந்த பாருங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கேனா, இந்த மாதிரி ஃப்ரேமுக்குள்ளே அந்த 4 பேய்களையும் அடைச்சி போட்டு அப்படியே செவுத்தில் சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டு வந்துடணும். அப்போ தான் அதுங்களால் வெளியில் வர முடியாது, ஆணிகீனியெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. அரண்மனைனா ஓகே, இப்போ போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கு பார்த்து அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க வர வேண்டாம். 5 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா உங்கள் மனைவியோட உடம்புக்குள்ளே தான் அந்த பிரேதாத்மா இருக்குது. அப்படின்னா அந்த பிரேதாத்மா உங்கள் மனைவியோட உடம்புலேருந்து வெளியில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உடம்புக்குள்ளே போகலான்னு அந்த அரண்மனை விட்டு கிளம்பிடுச்சு, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் பேலஸ்க்கு வரணும். ஒருவேளை அவங்க மனைவியோட பாடியிலேருந்து வேறு யார் பாடிக்காவது அது மாறுதுன்னா உடனே அதை கண்டுபிடிச்சி அதே இடத்துல வச்சு அவங்களுக்கு பேய் ஓட்டி விட்டுறலாம். அதுக்காக தான் சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாட்டிமா 2 பேரும் மினியும், நாங்கள் 3 பேர் தான் சங்கு கூட சொந்தம், நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஒயினோட அந்த கூண்டை ஓப்பன் பண்ணி மாந்திரிகவாதி ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஏய் பிடுக்கையா, யார் தெரியுமாண்ணா? மகாராஜாவோட பிரியமான பொண்ணு, என் கையை நீ பிடிக்கிறதா? விட்றா கையா அப்படின்னு அதட்டுறாங்க ஒயின். பிரியமான பொண்ணு தான், இப்போ நீ பொண்ணு கிடையாது, பேய் வா அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதி அப்படியே காருக்குள்ளே பிடிச்சி ஏற்றி ஒயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. அமைதியாக இந்த சைடு வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க ஜங்குக். பேக்கில் இருந்து ஜங்குக்கோட காரில் மினி அப்புறம் 2 பாட்டிமா எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினை அங்கே இருக்க பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து அழகாக அந்த பேலஸில் லைட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒயினை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க அந்த மாந்திரிகவாதி. ஐ மீன் ஒயினுக்கு ரைட் சைடில் ஜங்குக், லெஃப்ட் சைடில் மினி, ஃப்ரண்ட்டில் மோனா பாட்டிமா, பேக் சைடில் பிங்கி பாட்டிமா. இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துருக்காங்க எல்லோரும். அப்போ ஒயின் அப்படியே சைடில் திரும்பி ஜங்குக்கு பார்த்து அப்படியே ஒரு ஐஸை விங்க் பண்ணி காட்டி, என்ன வேணும் உங்களுக்கு? இத்தனை பேரை வச்சுக்கிட்டு எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? உங்களோட அந்த கிராமத்தில் இருக்க வீடு ரொம்ப நல்லா இருந்தது, போலாமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் ஜங்குக்கு பார்த்து. ஜங்குக் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, ஒயின் என்ன ஒயின் இப்படியெல்லாம் நீ பேசுகிற? நீ ரக்கட்டாக இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு ஒயின், இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறது பிடிக்கல, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டார்லிங் என்னது இது? உங்கள் மனைவின்னு ஐயோ அந்த பொண்ணை போய் சொல்லிக்கிட்டு என்னது இது? அவளுக்கு ஒரு வால் சண்டை தெரியாது, குதிரை ஓட்டம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஐயோ செஸ் கூட விளையாட தெரியாது. அவளை போய் பிடிச்சிக்கிட்டு அத்தனை வித்தைகளையும் கற்று தேர்ந்தவன்னா. என்னோட பேர் மீனுன்னு சொல்லாமல் அது என்ன ஒயின், எனக்கு பிடிக்கல அந்த பேரே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே மாந்திரிகவாதி ஒரு பெரிய யோகத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாருங்க, பேச்சு கொடுங்க, அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மெதுவாக சொல்லிக்கிட்டே மாந்திரிகவாதி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த யாக குண்டத்தை. அந்த டைமில் ஜங்குக், டார்லிங், ஜான் என்னது இது அப்படின்னு 3 வெரைட்டி வாய்ஸில் ஒயின் மாற்றி ஜங்குக்கு கூப்பிட்றாங்க. ஐயோ அந்த ராஜா கிளட்டு பையன் என்னென்னமோ பண்ணியிருப்பான் போல இந்த பொண்ணுங்கக்கிட்ட. எப்படி பேசுதுங்க, என்னைய புது பேர் வச்சு கூப்பிடுதுங்க. டார்லிங்குது, ஜியானுங்குது, ஜங்குக்குங்கிறது, டார்லிங்குது, என்னது இது அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க ஜங்குக். அந்த டைமில் பாட்டிமா, ஏய் ஒயினு என்ன சும்மா இங்கே பாரு, குடிச்சா தான் 4 பேர் உடம்புக்குள்ளே இருக்கீங்களா? வெளியில் இருக்குது என் பேத்தி, உள்ளுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் என் பேத்தி முன்னாடி வந்து நின்று என் பேத்திக்கிட்ட ஒத்த வாங்கடி, அப்புறம் தெரிய முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இந்த வேர்டை யூஸ் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே அப்படியே ஒரு ஷாக்கிங் ஃபேஸில் அப்படியே நிமிர்ந்து மாந்திரிகவாதி பாட்டிமாவை தான் பார்க்குறாங்க. பாட்டியை தவிர அத்தனை பேரும் மாந்திரிகவாதியை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. மாந்திரிகவாதியோட ஃபேஸ் ரியாக்ஷன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு திடீர்னு இருக்குது அத்தனை பேருக்கும். ஜங்குக்கு உடனே கேட்குறாங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ போச்சு, எல்லோரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாந்திரிகவாதி. அவ்வளோதான், அடுத்த செகண்டே அத்தனை பேரும் அங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த பாட்டிமாவுக்கு மாந்திரிகவாதி சொன்னது புரியலை. ஸோ அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒயினோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த 4 பிரேத ஆத்மாவும் அப்படியே ஒயினோட பாடியை விட்டு வெளியில் வந்துடுச்சு. ஒயின் அப்படியே பாட்டிமா மேலே அந்த வட்டத்துக்கு அந்த பக்கமாக சாஞ்சிட்டாங்க. வட்டத்துக்கு அந்த பக்கமாக சாஞ்ச நெக்ஸ்ட் செகண்டே அந்த பிரேத ஆத்மா எக்கெயின் ஒயினோட உடம்புக்குள்ளே போய் அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து அந்த சைடு வந்து நிற்குது. அவ்வளோதான், உயிரே போகணும் இருக்குது அத்தனை பேருக்கும். பாட்டிமா, என்னடி இது குரண்டு குட்டி மாதிரி இங்கிட்ட தவிர, ஐயோ பேயில் பிடிச்சிருந்துச்சு என் பேத்திக்கு, ஐயோ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை, உயிரே போகணும் இருக்குது மோனா பாட்டிமாவுக்கு. அது சங்குக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஜங்குக்
தலைவர் பக்கத்தில் தான் நின்றுப்பாங்களா. பாட்டி இப்படி ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறத பார்த்துட்டு பாட்டிமா கிட்ட வர பார்க்குறாங்க. தலைவர் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. போய் எங்களையெல்லாம் போட்டு தள்ளிடாதீங்க, கம்முனிங்க இருங்க அப்படின்னு அழுகுறாங்க. ஏன்னா உண்மையிலேயே அந்த 4 ஆத்மாவும் ஒயினோட உடம்புலேருந்து வெளியில் வந்ததை அத்தனை பேரும் பார்த்துருப்பாங்க. எகெயின் உடம்புக்குள்ளே அப்படியே ஃபாஸ்ட்டாக போக்கி அப்படியே மறைஞ்சு போனதையும் பார்த்துருப்பாங்களா. திக்கு திக்குன்னு இருக்குது அத்தனை பேருக்கும். மினிக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஐயையோ ஐயோ, நான் 4 பேர் என் ஒயினை என்ன பண்ண போதுங்களோ தெரியலையே, ஐயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க மினி. பாட்டிமா எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடியே, உன் பேத்தி முன்னாடி நாங்கள் 4 பேர் ஒத்தைக்கு ஒத்த வந்தால் ஒரு வழி பண்ணிடுவான்னு சொன்னேன், வழி பண்ண சொல்லுடி அப்படின்னு சொல்லுது ஒயினோட உருவத்துக்குள்ளே இருந்து ஒரு ஆத்மா. பாட்டிமா அப்போ ரைட்டு தான், இறக்கி விட்டுற உடனே தான் இவளுகளை. எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் உசு பேத்துறேன் இருங்கடி உங்களுக்கு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, என் பேத்தியோட உடம்புக்குள்ளே இருந்து என் பேத்தி கூட ஒத்தைக்கு எப்படி நீங்கள் வருவீங்க, பிரிஞ்சு தனியாக போங்கடி, என் பேத்தி முன்னாடி நின்று ஒத்தைக்கு கூப்பிடுங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்டே அந்த 4 ஆத்மாவும் ஒயினோட பாடியிலேருந்து அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் பிரிஞ்சு போக்கி ஒயினுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கேப் விட்டு அப்படியே வரிசையாக நிற்கிது அந்த 4 ஆத்மாவும். ஒயின் பொத்துன்னு கீழே மயங்கி விழுந்திருப்பாங்க. பாட்டிமா பதட்டமாக ஒயின்கிட்ட போகி, என்னது இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா மயக்கம் போட்டுட்டாலே என் பேத்தி, ஐயோ கோவக்காரி திமிரு பிடிச்சவளாக இருந்தாலும் என் பேத்தி, நான் என்ன பண்ணுவேன், ஏன் மாந்திரிகவாதி எங்கடா போன நீ அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் மாந்திரிகவாதி அப்படியே ஒரு கூஜாவை பாட்டிமா கிட்ட உருட்டி விட்டு தண்ணி இருக்கு எடுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 4 ஆத்மாவும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, முதல்ல இவ பேத்தி என்ன செய்கிறான்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த 4 ஆத்மாவும் நிற்குது. பாட்டிமா டக்குன்னு அப்படியே கூஜாவை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் எடுத்து ஒயினுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி விட்றாங்க. அந்த டைமில் சில்லுன்னு வாட்டர் பட்டதும் ஒயின் தன்னோட ஐஸ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு முழிச்சு பார்த்து எழுந்து உட்காடுறாங்க. பாட்டி, அம்மா, பாட்டி என்ன அப்போ எங்கே உட்காந்துருக்கேனா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ பாட்டிமா, அடியே ஒயினு, உன் புருஷனை கட்டிக்கிறதுக்கு 4 பேர் வந்து நிற்கிறாளுங்கடி, 4 பேர் செத்து போய் பேயா இருக்கிறாளுங்களாண்டி, சொல்கிறாளுங்க, அந்த பாரு நிற்கிறாளுங்க, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமா. ஒயினப்போ டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி, பாட்டி பக்கத்து ஊரில் இருக்கா அந்த அரண்மனைக்குள்ளேருந்து 4 ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்துக்கிட்டு வந்தேன், அதுக்காக தேவையில்லாமல் பேசி என் மாமாவோட கோபத்தை கிளறி விடாதீங்க எனக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துட்டு, எந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அட்டி இப்பளே அந்த பாரடி நிற்கிறாளுங்க 4 பேரும், நீ அவளுக்கு கூட சண்டை போட்டு உன் மாமாவை நீ கூட்டிகிட்டு போயிடலாமா, இல்லாட்டி உன் மாமாவை போட்டு தள்ளிட்டு அவளுக்கு கூட பேயா கூட்டிகிட்டு போயிடுவாளுங்களா உன் மாமாவை, சபதம் எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காளுங்க, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயினப்போ அப்படியே ஒன்றும் புரியாமல் நிமிந்துங்கிட்டுங்கிட்டு பார்த்துட்டு, யார் எங்கே இருக்கா, முதல்ல நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அந்த டைமில் அந்த 4 ஆத்மாவும் அப்படியே தங்களோட கோல்டு ஃபேஸை வச்சுக்கிட்டு, ஏ வாயான், உன் பாட்டிக்காரி சொன்னான், உன் மாமாவை நாங்கள் அழைச்சிக்கிட்டு போக தாண்டிங்க வந்திருக்கோம், உன் மாமா எங்களுக்கு வேணும், அந்த ஜியானை நாங்கள் அடையணும், அதுக்காக தான் இவ்வளோ வருஷங்களாக பிரேத ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். அவர் லைட்டுக்கு போய் எகைன் பிறந்து வந்துட்டார் போல், ஸோ நாங்கள் லைட்டுக்கு போய் எகைன் பிறந்து வளர்கிறதுக்கெல்லாம் நாளாகும், அதனால் உன் மாமாவை கொன்று எங்கள் கூட கூட்டிக்கிட்டு போக தாண்டி போகிறோம், நல்ல ஐடியா கொடுத்துருக்கான் அந்த கிழவி, நீ ஒதுங்கிப்போ, உன் புருஷன் கிடையாது இனிமே ஜியான் ஜாங்கு எங்களோட சுகர் டேடி அப்படின்னு சொல்லுது ஒரு ஆத்மா. ஒயின் அப்படியே அந்த ஆத்மா சொல்கிறத கவனித்து கேட்டுட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. 4 ஆத்மாவுமே நல்லா கண்ணுக்கு தெரியுது ஒயினுக்கு. அந்த டைமில் ஜாங்குக்கு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, கிழிஞ்சது இந்த ஒயின் ராட்சசி மனுஷங்களை போட்டு அடிப்பா தொந்தரவு பண்ணுவா,
பேயே என்ன பண்ண முடியும்? ஐயோ! என் பாட்டி எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி வெடி வைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஐயோ! மயக்கம் போட்டு கிடந்துருந்தா கூட பரவாயில்லையே, பேய்கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டியை அப்படின்னு புலம்புறாங்க ஜங்கு. இந்த புலம்பல் பாட்டிமாவுக்கு லைட்டாக கேட்டுருச்சு. அடே ஜியானு, உன் பொண்டாட்டியை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்டா. இன்னி பாரு வேடிக்கைய, மாந்திரிகவாதி ரெடியாக இருங்க பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒயின் பாட்டிமாவோட கொண்டையை பிடிச்சிட்டாங்க. அடியே, இவளுக்கு தானே அடி சொன்னது, என் புருஷனை எனக்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஆமாம் ஒயினு, நாலும் பேய், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓன் புருஷன் இனிமேல் அவளுகளுக்கு தான், நீ உன் பொண்ணை வச்சுக்கிட்டு திரி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவ்வளோதான். ஒயின் தன்னோட சாரீ பல்லுவை ஷோல்டரில் போட்டு அப்படியே சாரியோட எண்டாக ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டே, பேயாக இருந்தா என்ன, பிசாசாக இருந்தா என்ன, ஒரு வழி பண்ணிவிடுவேன் என் மாமாவை எனக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சாவே. என்ன திமிர் இருந்தால் 4 பேரும் செத்து போயிட்டு என்கிட்ட வந்திருப்பீங்க. நீங்கள் செத்து போய் பேயா அழியிறவள்கடி, நான் உயிரோடையே பேயாக இருக்கிறவ. வாங்கடி, எவளாவது ஒருத்தி தைரியமானவளாக இருந்தால் என்கிட்ட வந்து ஒத்தைக்கு ஒத்த நிலங்கடி. நீங்களாம் நானான்னு இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருங்க அத்தனை பேருக்கும் அள்ளு விட்டு போச்சு ஒயினோட இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு. ஐயோ! என்னது இது ஜமீன்தார் ஐயா, உங்கள் பொண்டாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ அப்படின்னு பதறாங்க தலைவர். மினி அப்போ காலேஜில் ஸ்கூல்லையே நாங்கள் புள்ளி கேங்கோட லீடர். அப்படி இருக்கும்போது என்னென்ன பண்ணுவோம், ஒரு 3 days பிஃபோர் அசால்ட்டாக இருந்துட்டேன் ஒயினோட உருவத்தில் இருந்தனால. ஆனால் என் ஒயின் கிட்டது முடியாது அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. அந்த டைமில் பிங்க் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்த ஒரு பிரேதாத்மா வேகமாக வந்து ஒயினோட ஹேரை பிடிக்க பார்க்குது. ஒயினை அப்படியே கீழே குனிஞ்சு அந்த பிரேதாத்மாவோட ஹேரை பிடிச்சிட்டாங்க. பேயினா காற்று மாதிரி இருப்பேன்னு நான் பார்த்தேன், என்னடி இது ஹேரெல்லாம் நல்லா பிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய், எங்கள் அரண்மனைடி, எங்கள் அரண்மனது, இதில் நான் ஃபுல் பவரோடு இருப்பேன்டி. என்னால் ஒரு பொருளை எடுக்கவும் வைக்கவும் முடியும், என்னையை நல்லா பார்க்க முடியும், என்னையும் மற்றவங்களால் பிடிக்க முடியும். விட்டுட்டி, என் முடிய வலிக்குதுட்டி, விட்டுட்டி, என் மாயாஜாலத்தை யூஸ் பண்ண நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பிங்க் கலரில் இருக்கிற பிரேதாத்மா கத்துது. மாயாஜாலமா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லடி, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். பங்குக்கு வர்றியா நீ? உன்னைய ஃப்ரேம்குள்ளேருந்தே ஃப்ரீ பண்ணி விட்டவன் நான், எனக்கிட்டையே ஆட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கூட பயமில்லாமல் ஒரு ஃபயர் ஐஸில் அந்த பேயோட ஹேரை தான் பிடிச்சிருப்பாங்களா ஒயின், அப்படியே தன்னை ஃப்ரண்ட்டில் பார்க்க வச்சு ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க அந்த பேயோட ஹெட்டில். உண்மையிலே பேய்க்கு கிறுக்குன்னு ஆயிடுச்சு. ஆஹா, ஐயோ பேய் போட்டு அடிக்கிறாவ, ஆப்பா, ஏய் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சைடில் இருந்த ஒரு லாங்கான ஸ்டிக்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒயின் அப்படியே அந்த ஸ்டிக்குக்கிட்ட போய் தன்னோட ஃபோட்டோ வச்சு ஒரு மிதிக்கிறாங்க. அப்படியே ஸ்டிக் பறந்துருச்சு. அப்படியே தன்னோட ரைட் ஹேண்டில் அந்த ஸ்டிக்கை பிடிச்சு பயங்கரமாக கம்பு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். அந்த டைமில் மந்திரவாதி இதை பார்த்துட்டு, ஐயோ இது என்னை விட்டு மந்திரக்கோல்ல, இதை வச்சு இந்த பொண்ணை நின்று சுற்றுது. ஐயோ என்னது, என்னையை கூட்டிகிட்டு வந்துவிட்டு யாரையும் வச்சு பேய் போட்ட பார்க்குறீங்க, என்ன கமிஷனனுக்கு வந்துடும்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு பலமாக கத்தி சொல்கிறாங்க அந்த மந்திரவாதி. அந்த டைமில் பேலன்ஸ் இருக்கிற மற்ற 3 பேய்களும், இது என்ன சண்டைனே தெரியலையேடி, நம்ம படத்தளபதி அவரோட பொண்டாட்டி முன்னாடி இந்த மாதிரி சுற்றி காட்டிக்கிட்டு இருப்பார் முன்னாடி, அந்த மாதிரில இருக்குது இது. ஐயோ விசிறி மாதிரி கிறுக்கிறு சுற்றுது அப்படின்னு அங்கேருந்து ஒரு பேய் ஒயின்கிட்ட வருது. ஒயின் அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சு ஓங்கி ஒரு இடி மவுத்தை பார்த்து, அப்போ அப்போ பாக முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கீழே த்ரோட்டை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்குச்சு. அந்த பேய் மவுத்துலேருந்து பிளாக் கலரில் லிக்யூட் மாதிரி ஏதோ வருது. நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருந்த மாயாஜாலமெல்லாம் போச்சு, பல்லு என் பல்லு அப்படின்னு அழுகுது அந்த பேய். அடுத்த செகண்டே ஒயின் தன்னோட ஸ்டிக்கோட ஒரு எட்ஜை வச்சு மற்ற 2 பேய்களுக்கும் நல்லாவே பேக் சைடு அடி போடுன்னு போடுறாங்க. என் புருஷனை கொன்று என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போக பார்க்குறீங்களா?
நீங்கள் பேயாக இருக்கலாம்டி, செத்து போய் தான் நீங்கள் பேயாக இருக்கீங்க. நான் பிறந்ததுலேருந்தே பேய் பிசாசு எல்லாம் நான். என் புருஷனே என்னை கண்டு ஒரு காலத்தில் நடுங்கி கிடந்திருக்காரு. நீங்களும் ஏமாத்துறோம் எனக்கு. விட்ட மாட்டேன்டி உங்கள் யாரையும். ஏன் புருஷன் கேட்குதா உங்களுக்கு? இந்த ராஜ்யத்தை ஆண்ட அந்த ராஜாவோட பொண்டாட்டி வேணா அமைதியாக இருந்திருக்கலாம். நான் இருக்க மாட்டேன்டி, வாங்கிக்கோங்கடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. அந்த இடமே ஓடி திரியுது. அந்த 4 பேயும் விடவே இல்லையே வாயின். ஒரு கட்டத்தில் ரவுண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாந்திரிகவாதி, அந்த ரவுண்டுக்குள்ளே ஓடி போய் 4 நின்றுக்குச்சுங்க. ஐயோ, இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நின்றுட்டோமே, ஐயோ போச்சு, இந்த மந்திரவாதி இப்போ வந்துருவானே அப்படின்னு அந்த 4 பேய்களும் புலம்புதுங்க. அந்த டைமில் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மாந்திரிகவாதி, வாங்க வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பேய்கள் நிற்கிற சர்க்கிளுக்கு சைடில் தான் யோகா வளர்த்துருப்பாங்களா, அந்த யாக குண்டத்தில் வந்து உட்காந்து அப்படியே ஒரு சூடத்தை கொளுத்தி யாகத்தை ஆரம்பிச்சிட்டாரு மாந்திரிகவாதி. வாயின் அப்போ அப்படியே ப்ரீத் பண்ணிக்கிட்டே, என் புருஷன் கேட்குதா உங்களுக்கு? பேய்னா பயந்துருவேனா? புட்டு புடுவேன் புட்டு. ஏன் மோனா பிங்கி, என்ன தாண்டி அனுச்சு எனக்கு? எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசு, என்ன வேணாலும் பேசுடி, நீ மரியாதை எல்லாமே நீ எங்களை பேசுடி. ஒரு வார்த்தை கூட எதுவும் பேச மாட்டோம் நாங்கள். எங்களோட எஜமானியம்மா நீ இனிமே. அம்மா, என்ன போடு போட்ட அந்த பேய்களை, சூப்பர், நீ எங்களை பேசலாம் பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிற்கிறாங்க 2 பாட்டிமாவும். மினி குடுகுடுன்னு வந்து அப்படியே ஒயினா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என் செல்லக்குட்டி, நல்லா போட்ட, என்னை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி மாடியிலேருந்து சோஃபாவில் எரிஞ்சிட்டாடி இந்த பேய்களில் ஒருத்தி, இடுப்பில் சரியான அடி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயோ, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்புறம் என்னாச்சு, டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டு மருந்து போட்டு போயிட்டாரு, சரியா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் ஜங்குக் அப்படியே சைடில் வந்து நிற்கிறாங்க ஒயினை பார்த்துக்கிட்டே. ஜங்குக் முன்ன போல் இப்போ கிடையாது, நல்ல தைரியமான ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ ஜங்குக் ஒயின்கிட்ட வந்து ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் ஜங்குக்கை பார்த்துட்டு, மாமா மாமா நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்கை ஒயின். அந்த டைமில் ஜங்குக் ஒயினை அப்படியே ஹக் பண்ணி, ஐம் சாரி பேபி, உன்னை கோவப்படுத்திட்டேன், உனக்கு எதுவும் ஆகிடுமோ நான் பயந்துட்டேன்டி. நல்ல வேலை, இவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணா நீ, நம்ம அடி நம்ப முடியலை என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ ஒயின், ரொம்ப டயர்டாக இருக்கு மாமா, உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக், உட்காந்துக்கோ பேபி, என்கிட்ட சாஞ்சு உட்காந்துக்கோ, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கோபமே படமாட்டேன் தங்கம். நீ உண்மையிலேயே எந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருந்தனுங்கிறத இந்த ஃப்ராக்ஷன் செகண்டில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. பேயே இந்த பாடுபட்டிருக்கு உனக்கிட்ட அப்படின்னா, அம்மா அப்பா நல்லா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் ஒயினை தான் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு கடுமையான யாகத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸாக செஞ்சு முடித்து மாந்திரிகவாதி இப்போ ஒரு வாட்டர் எடுத்து அப்படியே அந்த 4 டெவில் மேலேயும் ஓங்கி அடிக்கிறாங்க. அவ்வளோதான், பயங்கரமாக அழுது கத்துதுங்க அந்த 4 பேயும். எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறனால பயங்கரமான பவரில் அதுங்களால் வெளியில் போக முடியாமல் ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுதுங்க. அந்த டைமில் அந்த மாந்திரிகவாதி ஒயினை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, இந்தாங்க இந்த வாட்டர் எடுத்து உங்கள் கையால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெளித்து விட்டுட்டு உங்களோட ஹெட்லையும் இந்த வாட்டரை தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அந்த புனித நீர் இருக்கிற கூஜாவை வாங்கி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தெளித்து விட்டுட்டு தன்னோட ஹெட்டில் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை தூக்கி தொளிக்கிறாங்க. அந்த வாட்டர் பட்ட நெக்ஸ்ட் செகண்டே ஒரு விதமான மயக்கத்தை ஃபீல் பண்ண முடியுது ஒயினுக்கு. நின்றுட்டு தான் தன்னோட ஹெட்டில் அந்த வாட்டரை தெளிச்சிருப்பாங்களா, அப்படியே கொலாப்ஸ் ஆகி அப்படியே சைடில் விழுகும்போது ஒயினோட ஹேண்ட்ஸ் மட்டும் அப்படியே அந்த வட்டத்துக்குள்ளே விழுந்துடும். ஸோ ஜங்குக் ஓடி போய் அப்படியே ஒயினை தூக்குறாங்க. அவ்வளோதான், ஹேண்ட்ஸ் வந்து வட்டத்துக்குள்ளே போன நெக்ஸ்ட் செகண்டே அந்த 4 பிரேத ஆத்மாவும் அப்படியே ஹேண்ட்ஸ் வழியாக ஒயினை வந்து பிடிச்சிருச்சுங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஜங்குக் அப்படியே ஒயினை தூக்குறாங்க. ஒயின் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை அப்படியே தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து, ஜான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே
அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க ஜங்குக்கோட நெக்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஐயையோ, என்ன ஒரு மாதிரி பேசுகிறான் என் பொண்டாட்டி அப்படின்னு சவுண்டாக சொல்கிறாங்க. அவ்வளோதான். மாந்திரிகவாதி ஐயையோ, என்னால் இனி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை யாருக்கும். உடனே தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்த புனித நீரை ஜங்குக் ஃபேமிலியை தாண்டி மற்றவங்க அங்கே வந்திருப்பாங்க இல்லையா, ஊர் பொதுமக்கள்னு பெரிய மனுஷங்க சில பேர், அவங்கள பார்த்து அப்படியே தெளித்து விட்டுட்டாங்க. தன்னோட ஹெட்டுக்குமே கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டாங்க அந்த யோகம் பண்ண புனித நீரை. ஸோ வைனை தவிர வேறு யாரோட பாடிக்குள்ளேயும் அந்த 4 பிரேத ஆத்மாக்களாலையும் கூடு விட்டு கூடு பாஞ்சு போக முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எல்லாத்துக்கும். ஆனால் இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. மாந்திரிகவாதி பாட்டிமாவை பார்த்து, உங்கள் பேரன் அவ்வளோதான், அந்த 4 பேய்களும் உங்கள் பேத்தியோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வைனோட உடம்புலேருந்து அந்த பொண்ணுங்க உங்கள் பேரனை அடைய நினைக்கும், இல்லை போட்டு தள்ளி அதுங்களோட கூட்டிக்கிட்டு போயிடும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ, கவனமாக இருக்கிறது இல்லையா? ஐயோ, நான் கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வட்டத்துக்கிட்டேயே போயிருக்கக்கூடாது. வைன் க்ராஸ் பண்ணி வந்து உங்கள் மேலே தொளிக்கும் போது தானே பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் உட்காந்துட்டாங்க வைன் விழுந்துடுவாங்களேன்னு ஜங்குக்கு அப்படியே கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க வைனை. டார்லிங், அதுவும் அங்கே தெரியுதுல்ல, அந்த ரூமுக்கு போகலாம் வாங்க, உடனே வாங்க அப்படின்னு வைன் பயங்கரமாக ஒரு செடியூசிங் வாய்ஸில் ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க. ஜங்குக்கு உண்மையிலேயே வைனோட உருவத்திலிருந்து பேய் தான் பேசுதுங்கிறது தெரியாமல் வைன் தான் பேசுகிறாங்கன்னு அப்படியே மெல்ட் ஆகுறாங்க. இருந்தாலும் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நான் நம்ப மாட்டேன், ஏய் நீ கண்டிப்பாக அந்த பேயாக தான் இருக்கணும், என் பொண்டாட்டி மாதிரி என்னைய வந்து ஏமாற்ற பார்க்குறியா, இறங்குடி கீழே, என் பொண்டாட்டி கீழே விழுந்துருவாடி, நான் தூக்கி போட்டேன்னா நீனே இறங்குடி அப்படின்னு ஜங்குக் வைனை பார்த்து சொல்கிறாங்க. ஐயையோ பாட்டி, என்ன உங்கள் பேரன் இப்படி இருக்காரு? இதுதான் பொண்டாட்டி அடிக்டா? பேய் பிடிச்ச பொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு கீழே போட்டா என் பொண்டாட்டிக்கு வலிக்கும், நீனே இறங்குன்னு பேயை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, தூக்கி எறிய சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரவாதி. ஐயோ ஜங்குக்கு, அது உன் பொண்டாட்டி இல்லை, உன் பொண்டாட்டி உருவத்துக்குள்ளே 4 தெரியுது, தூக்கி எறிய அவளை, வழி பொறுக்க முடியாமல் ஓடி போயிருங்க, தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினி கூட கத்துறாங்க, மாமா ப்ளீஸ் மாமா, அவளை தூக்கி போடுங்க, பேய் ஓடி போயிடும், நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் உங்களை ஏதாவது பண்ணிவிடும் அப்படின்னு கத்துறாங்க மினி. அடுத்த செகண்டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருந்து வைன் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க, எங்ககிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சாலும் இந்த ஜானை நாங்கள் விடவே மாட்டோம், இப்போ பாருங்கடி என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு மினியும் பாட்டிமாவையும் பார்த்துட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க வைன். ஜங்குக் வைனோட அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வைன் பின்னாடியே வேக வேகமாக நடக்கிறாங்க. அந்த டைமில் சைடில் இருக்க ஒரு ரூம் கிட்ட போகும்போது ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமோட நிலவாசலை பிடிச்சிக்கிட்டு, வைன் இங்கே பாரு, எனக்கு நீ வேணும்டி, 4 பிரேத ஆத்மா உடம்புக்குள்ளே இருக்கான், ஏதாவது பண்ணிக்கிட்டு அந்த ஆத்மாக்கள் உடம்புக்குள்ளே இருந்தாலுமே நீ நீனாயிரு பேபி, நானும் என் பொண்ணும் பாட்டிமா மினியெல்லாம் நீ இல்லைன்னா என்ன ஆகும் புரிஞ்சுக்கோ, நான் சாக போகிறது நினச்சி கவலைப்படலை, ஆனால் உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது பேபி, இங்கே பாரு, கண்ணை திறந்து பாரு, என்னைய ஐஸை க்ளோஸ் பண்ணாத, நான் உன் ஜியான், என்னைய அந்த பேய்ங்க கொல்ல போகிறது, நீ என்னன்னா என்னை கொல்றதுக்கு நீனே இழுத்துக்கிட்டு போகிறடி, உன்னை நான் டச் பண்ண மாட்டேன், என்ன செடியூஸ் பண்ணாலும் நான் டச் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோ, கண்ணை தோற, சுயநனவுக்கு வா அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். உண்மையிலே பாவமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஜங்குக்கோட இந்த ஸ்டேட்டை பார்க்கும்போது. அந்த டைமில் ஒரே இலா இழுத்து அப்படியே ஜங்குக்கு அந்த ரூம்குள்ளே தூக்கி எரிஞ்சிடுச்சு அந்த பேய். ஜங்குக்கு அப்படியே வாலில் ஹிட் ஆகி கீழே உட்காந்துட்டாங்க. உண்மையிலேயே ஜங்குக் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஆனால் 4 பிரேதாத்மா முன்னாடி ஜங்குக்கால் தாக்கு பிடிக்க முடியலை. இந்த சைடும் அந்த சைடும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே அந்த பிரேதாத்மா சைடில் இருந்த ஒரு லாங் ஸ்ட்ரிக் எடுத்து அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து ஓங்கி ஜங்குக்கோட ஹெட்டை பார்த்து அடிக்கிறதுக்கு ஹேண்ட்ஸை தூக்குது.
ஜங்குக் தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பொண்ணு ஒய்யாரியை தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க ஜங்குக். ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபால் ஆகுது ஜங்குக்கு. ஏன்னு தெரில, அடி விழுகலை ஜங்குக் மேலே. ஒன்றும் புரியாமல் ஜங்குக் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஒயின் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, ஏய் மாந்திரிகவாதி வந்து தொலைடா, ஐயோ என்னால் என் ஜங்குக்கு அடிக்க முடியாது, என் மாமா பாவம், ஆனால் அடிக்கணும் போல் என்னோட உள் மனசு தூண்டுது, என்னால் முடியாது, சீக்கிரம் வந்து ஏதாவது பண்ணு, எவ்வளோ தான் நான் அந்த பேய்களை கண்ட்ரோல் பண்ணுவேன், ஏன் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு அவளுக்கு என்னை படுத்துறாளுங்கடா, வாடா சீக்கிரம் அப்படின்னு கத்துறாங்க. இப்போ மாந்திரிகவாதிக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு, ஏன்னா ஒயின் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு மாந்திரிகவாதி இந்த 4 பிரேத ஆத்மாக்களையும் அடைச்சி வைக்கிறதுக்கு ஃப்ரேம் வரும்போதே கொண்டு வந்திருப்பாங்க. அப்படியே அந்த புனித நீரை ஒயினோட ஹெட்டில் ஊற்றி விட்டுட்டாங்க. ஒயினோட ஹெட்டில் ஊற்றுனா நெக்ஸ்ட்டு செகண்டே பாடிக்குள்ளே இருக்க அந்த 4 பிரேத ஆத்மாவும் அப்படியே ஒரு காற்று போல் வெளியில் வருது. வெளியில் வந்த நெக்ஸ்ட்டு செகண்டே அந்த மாந்திரிகவாதி இந்த 4 பிரேத ஆத்மாக்களையும் கையில் வச்சுருந்த எம்டி ஃப்ரேம்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க. அடுத்த செகண்டே பஞ்சாயத்து தலைவர் ஒரு பக்கெட் நிறையா சிமெண்ட் கலவையை எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரேம் பயங்கர கனமாக இருக்குது. இப்போ இந்த பிரேத ஆத்மாக்கள் உள்ளே போனதும் ஸோ அங்கே இருந்த 2-3 பர்சன்ஸ் வந்து அப்படியே அந்த ஃப்ரேமை தங்களோட ஹேண்ட்ஸ்லேயும் வாங்கிக்கிட்டு பஞ்சாயத்து தலைவர் அந்த சிமெண்ட் கலவையை செவுத்தில் அடிக்கடிக்க இந்த ஃப்ரேமை போய் அந்த சிமெண்ட் கலவையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. எல்லோரும் இப்போ அந்த கோட்டையை விட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஒயின் மயக்கத்தில் இருக்காங்க. ஒயினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஜங்குக் நிற்கிறாங்க. முடிஞ்சவாச், இவ்வளோ பெரிய கொடூரமான ஆத்மாக்களை நான் பார்த்ததே இல்லை. ஆனாலும் இதுங்களை டம்மி பீஸுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பொண்ணுங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு வந்தேன். கடைசியில் ஐயோ ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு அலைகிறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்க ஆம்பளைக்கு அலைஞ்சு அதுங்க மதிப்பை அதுங்களே கெடுத்துக்கிட்டு ஐயோ இப்போ ஃப்ரேம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க முட்டாளுங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்திரிகவாதி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு பாட்டிமா எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாங்க, அதான் முடிஞ்சு போச்சே எல்லாம். ஊருக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் எல்லா பிரச்சனையும் குடும்பமே தாங்கிக்கிட்டு கம்முன்னு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். தேவையில்லாமல் என் பேத்தியையோ என் பேரனையோ உரண்டலுக்க கூடாது, இனிமேல் நீங்கள் யாரும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோங்கம்மா, ஏதோ நேரம் சரியில்லை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இப்போ கிராமத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 5 years later ஜங்குக் ஒயின் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்காங்க. ஒயின் ஜங்குக் கிட்ட சொல்கிறாங்க, மாமா 5 yearsாக உங்ககிட்ட நான் யாரி மாதிரியே எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவும் பாய் பேபி வேணும்னு கேட்குறேன். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒயினா, ஒய்யாரியே கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ ப்ராமிஸ் பண்ணி தர்றேன், உனக்கு நெக்ஸ்ட் 10 months உனக்கு ட்வின் பேபி, அதுவும் பாய் பேபி நீ பெர்த் பண்ணுற மாதிரி நான் பண்ணி விட்டுறேன் உன்னைய அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒய்யாரி எழுந்து உட்காந்து, என்னது இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிழிஞ்சது 10 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு கிடைக்காது, இன்னும் 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வேகமாக எழுந்து அப்படியே ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஷோல்டரில் போட்டுக்கிட்டாங்க. அம்மோ யூகேஜி வந்துட்ட நீ, கரெக்டாக எந்த டைமில் என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாதோ அந்த டைமில் தான் தொந்தரவு பண்ணுற. விடிஞ்சா பேபி பிரதர் வேணும்னுக்கிற, நைட்டானால் என்னைய தொந்தரவு படுத்துகிற, நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். டேடி தூக்கம் வரல, மொட்டை மாடிக்கு தூக்கிக்கிட்டு போய் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு கோபமாக வருது. அவளுக்கு கதையாக சொல்லி சொல்லி இந்த கதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓடுங்க போய் மாடியில் போய் 2 பேர் உட்காந்துக்கிட்டு நல்லா ஹாரர் கதை சொல்லுங்க, ஓடுங்க. எனக்கு ஒய்யாரி பிறந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணான் என்னோட்டு மினிக்குட்டி. இப்போ 4 குழந்தைங்க. ஐயோ, ஆரம் மாமா கூட சேர்ந்து பெர்த் பண்ணிக்கிட்டு குஷியாக திரியிறான். நான் மட்டும் என் பொண்ணு கூடயே திரியிறேன்.
ஊரில் இருக்கவங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் யோஹோ கோபமாக தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ ஒய்யாரி அந்த மைல்டான வெளிச்சத்தில் ஒயினை பார்த்துட்டு, மம்மி நீங்களும் முழிச்சிட்டு தான் இருக்கீங்களா? நீங்களும் எனக்கு கதை சொல்லுங்க, வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 2 பேரும் ஹாப்பி மூமெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் மொட்டை மாடிக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.